திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இன்று நிலம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இருகாலம் தோன்றும் முருகா என்றோதுவார் ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூன்ற தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வெள்ளும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பிலணைந்த பிரானடி போற்றி வாழ் திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி தெய்வ சேக்கிழார் அடி போற்றி போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன்றறிய ஒண்ணா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பழனத்தனி ஆரூரனையே மறக்கலாமுமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அழகான திருவாரூர் ஸ்ரீபுரம் எனும் திருவாரூர் தியாகர் லீலைகள். இன்னைக்கு நாம இரண்டு லீலைகளை இன்னைக்கு நாம பார்க்க இருக்கோம். அவருடைய திருவருள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தியாகராஜ முகூர்த்தம் அப்படின்றது ரொம்ப சிறப்பான முகூர்த்தம். அவருடைய திருமேனி அழகான திருமேனி. அவரை பத்தி பாக்குறோம், அவரை பத்தி பேசுறோம் அப்படின்னும் போது, அவரை பத்தி கேட்கணும்னும் போது எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் இந்த ஆன்மா கடை தேர இறைவன் எவ்வளவோ வழி சொல்றார். வா, காத்துக்கிட்டு இருக்கேன், அங்கே இருளை துறந்துட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்றார். அவர் நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கார், நமக்கு தான் தெரியல. என்னது, நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காரு இறைவன், நமக்கு தான் தெரியல. நம்ம எதுல உழன்றுகிட்டு இருக்கோம்? ஆணவம், கண்மம், மாயை அப்படின்ற அந்த மும்மலங்கள்ல உழன்றுகிட்டு இருக்கும். ஆகையினால என் இறைவன் நம்மளை அழைக்கிறது, நம்ம இறைவன் நம்மளை கூப்பிடுறது நமக்கு தெரியல இல்லையா? ஏன்னா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கு. அவன் அருள் இருக்கணும், அப்பதான் நாம போய் அவனை வணங்க முடியும். ஒரு சோதனை, ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம இறைவனையே கூட திட்டிடுவோம். உன்னதானே நான் வணங்குறேன், நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துற? அந்த வெளிப்பாடு கண்டிப்பா ஒரு மனசுக்கும் இருக்கும். அப்படின்னும் போது அப்பயுமே சிக்கன பிடித்தேன் அப்படின்னு போய் பிடிச்சுக்கணும். அம்மையே, அப்பா, ஒப்பில்லாமணியே, அன்பில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருகி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையேன் தனக்கு செம்மையேயாய சிவபதம் அளித்த என் செல்வமே. கொஞ்சரர், என் செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன், எங்கெழுந்து அருளுவது இனியே. மூடன்தான், எனக்கு தெரியாது. அம்மையே, அப்பா, ஒப்பில்லாமணியே, அன்பில் விளைந்த ஆரமுதே. அன்பில் தான் விளைவார் சுவாமின்னு சொன்னேன்ல, பாசத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாரு. பொய்மையே பெருகி பொழுதினை சுருக்கும். இந்த பொழுது நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்னுடைய வாழ்நாள் எதுன்னு தெரியல, ஆனா என்னுடைய பொழுது நான் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சுருக்கிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளும் கழியுது, ஒரு மணி நேரம் கழியுது, ஒரு நிமிஷம் கழியுது, என் வாழ்க்கையில் கழிந்து கொண்டுதான் போகிறது. நீண்ட வரிசை, நம் கண்களுக்கு தெரியாத நீண்ட வரிசை இருக்குது இல்லையா? நம்ம கண்ணுக்கு தெரியல, நாம அந்த வரிசையில நிக்கிறோன்றதும் நமக்கு தெரியாது. எப்ப யாருக்கு ஒரு அழைப்புறதோ போய்கிட்டே இருக்க போறோம் இல்லையா? இப்பதான் இன்னைக்குதான்ன்றது தெரியாது, ஆனா அந்த வரிசையில நாமளும் நம்மை அறியாமையே நின்னுகிட்டு இருக்கோம். நொடிக்கு நொடி, நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி யாரோ ஒருவர் இந்த மண்ணுலகத்துக்கு வந்து கொண்டுதான் இருக்காங்க, வந்துகிட்டுதான் இருக்காங்க, போய்கிட்டுதான் இருக்காங்க. அப்ப போகும்போது நம்ம என்ன பண்ணணும்? குற்றால தமந்துரையும் கூட்டா அப்படின்னு அவனை போய் பிடிச்சுக்கணும். உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது, யார் இருக்கா? உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது, குற்றாலத்தூரை கூத்தன் நல்லால் நமக்கு
குற்றாராருளரோ. எப்படி இருக்கு மனசு? நமக்கு இந்த உயிர் எடுத்துட்டு போகும்போது யார் இருப்பா? நான் இருக்கேன்னு நம்ம சுவாமி இருக்கார். அப்ப அவரை நாம வணங்குனா, இறைவா, சிவபெருமானேன்னு அவனுடைய பாதத்தை இருக்க பிடிச்சுக்கிட்டா, இம்மையிலும் மறுமையிலும் நன்மை பயப்பானை, நன்மை பயக்குவான். நாம இருக்கும் பொழுதே நமக்கு சொர்க்கம் தான். நம்ம சுவாமிய போய் வணங்கி அவனை சிக்கின்னு பிடிச்சிட்டா, மறுமையிலுமே நமக்கு சொர்க்கம் தான். இந்த இம்மையில இருக்கும்போதே அந்த சொர்க்கத்தை நாம் அனுபவிக்கலாம். அப்படின்ற மாதிரி அவனுடைய இந்த திருவிளையாடல்களை, படலங்களை இதெல்லாம் கேட்கணும். இந்த லீலைகள் எல்லாம் கேட்கணும். அவர் ஒவ்வொரு லீலையும் எதுக்காக பண்ணார்? இப்படியாவது இந்த மனுஷன் நம்ம கிட்ட வந்துட மாட்டானா? இப்படியாவது வந்து இந்த புராணங்களை கேட்டாவது நம்ம கிட்ட சுவாமி இவ்வளவு அதிசயம் பண்ணிருக்கியா, இவ்வளவு அற்புதம் பண்ணிருக்கியா அப்படின்னு நம்ம கிட்ட இந்த மனுஷன் வந்துட மாட்டானா? நாம நினைப்போம், நாம தான் சாமியை வணங்கணும். நாம தான் நான் போல இன்னைக்கு அந்த கோவிலுக்கு. அப்படி கிடையவே கிடையாது. அவன் உன்னை கூப்பிடல. அவன் உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இறைவன் வா அப்படின்னு அவர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு அடி நீ எடுத்து வைக்கணும். முதல் அடி நம்ம எடுத்து வச்சா போதும். அடுத்த அடி அவன் நம்மளை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டான். நாம நிக்க முடியாது. அந்த மாதிரி அவனுடைய லீலைகள் எல்லாம் கேட்கணும். திருவாரூர்ல அழகான ஆழித்தேர் ஏழாந்தது. என்ன சிறப்பு, என்ன சிறப்பு. பங்குனி ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு அந்த தேர் புறப்பாடு, வெயில் படா திருமேனி. அந்த சுவாமி எப்படி வந்தார், அந்த திருவாரூர் நகரம் எப்படி வந்ததுன்னு போன லீலைகள்ல பார்த்தோம். 2 லீலைகள்ல பார்த்தோம். இந்த லீலைகள் 3வது 4வது லீலை. இப்ப பார்க்க போற லீலை, இறைவன் அங்க எப்படி எழுந்தருள் பண்ணார். தியாகராஜராய் தோன்றிய லீலை, திருவாரூர் சிறப்புரைத்த லீலை. அந்த திருவாரூருக்குனே ஒரு சிறப்பாம். செந்தன் பவளம் திகழும் சோலை இதுவோ திருவாரூர், எந்தம் அடிகள் இதுவே ஆமார் உமக்கு ஆட்பட்டோர்க்கு, சந்தம் பலவும் பாடும் அடையார் தங்கண் காணாது, வந்தெம் பெருமான் முறையோ என்றால் வாழ்ந்து போதீரே, வாழ்ந்து போதீரே, வாழ்ந்து போதீரே. யார் பாடுறா? சுந்தரர் பாடுற. ஒரு கண் வேண்டி, ஒரு கண் அவருக்கு காஞ்சிபுரத்துல கிடைக்குது இல்லையா? சுந்தரருடைய அவருடைய வரலாறு சொல்லும்போது மிக அழகான வரலாறு சுந்தரருடைய வரலாறு. அவர் கூட அப்படி இணைஞ்சது வந்து நம்ம திருவாரூர் தியாகர். சுந்தரரையும் தியாகரையும் பிரிச்சே பார்க்க முடியாது. அவ்வளவு நண்பர்கள். அப்படின்னும் போது சுந்தரருடைய அந்த அவருடைய படிக்க படிக்க கேட்க கேட்க அப்படியா என் சுவாமி எளிவந்த பிரானா அப்படின்ற அளவுக்கு ஒரு பாசம் வருது. தனியும் ஒரு அன்பு வருது. அந்த பெருமான் கிட்ட போய் நாம சேர்ந்துட்டா, திருவாரூர் தியாகராஜர் கிட்ட போய் நாம சேர்ந்துட்டோம்னா, மீளாடிமை உமக்கே ஆளாய்ன்னு சுந்தரர் பாடினார். அதே மாதிரிதான் நம்ம ஆயிடும். மீளா அடிமை. அப்பா உனக்கு நான் அடிமை அப்படின்னு ஆயிருச்சுன்னா, என் மனசு உனக்கு அடிமை. எங்கெங்கயோ சுத்துச்சு என் மனசு. எந்த தலங்களோ, எத்தனையோ தலங்கள் போனது, என்னென்னவோ பண்ணது. நாம போனதை விட 4 போனதும் அதிகம். தலங்கள், தல யாத்திரைகள் மேற்கொண்டு பல தலங்கள் போயிட்டு பல பாடல்கள் பாடினவங்க கூட திருவாரூர் வந்து நான் உனக்கு அடிமை. நாவுக்கரசர் சொல்றார், நான் உனக்கு அடிமை. சுந்தரர் சொல்றார், மீளா அடிமை உனக்கே ஆளாய். நான் மீளாத அடிமை ஆயிட்டேன்பா, உனக்கே அடிமை ஆயிட்டேன். அந்த உணர்வு நமக்கு எப்ப ஏற்படுதுன்னா, இவருடைய அந்த லீலைகளை கேட்க கேட்க படிக்க படிக்க உனக்கு அடிமையாவே இருக்கணும் போல இருக்குப்பா. எப்படி தோன்றது? உனக்கு அடிமையாவே இருக்கணும் போல தோன்றது. அந்த அளவுக்கு அந்த திருவாரூர் அப்படி என்னதான் அங்க சிறப்பு? என் சுவாமி அங்க எப்படி தோன்றினார்? அவர் எப்படி அந்த இடத்துல வந்தார்? அவருடைய திரு உருவம் தான் எப்படி இருக்கும்? எத்தனை கேள்விகள், எத்தனை கேள்விகள். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நடராஜர் சிதம்பரத்துல தில்லையில் எழுந்தருளி இருக்கும் ஆனந்த நடராஜர் எப்படி இருப்பார் அப்படின்னா, வெளிக்காட்டுவார். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், அந்த 5 வெளியே காட்டுவார். உலகத்துக்கெல்லாம் உய்யுமாறு தன் பாதத்தை, அந்த குஞ்சித பாதத்தை அப்படி தூக்கி காட்டுவார். இதை தொழுதாதான் உனக்கு மேல வழி, அப்படி விலகும் அந்த கேட் அப்படின்ற மாதிரி முக்தி அப்படின்னு அந்த திருப்பாதத்தை காட்டுவார்.
இவர் அத்தனையும் சூட்சமமா இருப்பார். அத்தனையும் சூட்சமமா இருப்பார். நம்ம நெறைய கோவில்ல பார்த்திருப்போம். அம்பாளும், இறைவனும் இருக்காங்க அப்படின்னா, நடுவுல முருகர் இருப்பார். அந்த திருக்கோலத்திற்கு பேரு சோமாஸ்கந்தர். சோ உமா ஸ்கந்தர் அப்படின்னு பேரு. சோனா இறைவன், இறைவனோட அம்பாள், அம்பாளோட சேர்ந்தது முருகன் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படி நடுவுல ஏன் விநாயக பெருமான வைக்காம முருகரை வச்சாங்க அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு ஒரு சக்தி உண்டு. இறைவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்தவர். விநாயக பெருமான சிவபெருமான் கூட சாபம் கொடுக்க முடியாது. ஏன்னா சிவபெருமான் இருந்து விநாயகருக்கு அந்த அளவுக்கு வரம் கொடுத்து வச்சிருக்கார். தானே தான் விநாயகர்ன்ற அளவுக்கு விநாயக பெருமான சிவபெருமான் சாபம் கொடுக்க முடியாது. ஆனா முருகப்பெருமானை ஏன் அந்த இடத்துல நடுவுல நிறுத்தி வச்சாங்க அப்படின்னா, சோ உமா ஸ்கந்தர் ஏன் அப்படி வச்சாங்க அப்படின்னா, நம்ம திருவாரூர்ல முருகப்பெருமான் நடுவுல இருக்கிறத பார்க்கவே முடியாது. அதுவுமே ரகசியம். திருவாரூர்ல திருவாரூர்ல ஒவ்வொன்னுமே ரகசியம். அதுல நடுவுல முருகப்பெருமான் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அண்ணாமலையார் பாருங்க நடுவுல முருகர் இருப்பார். எங்கமே எங்க பார்த்தாலும் நடுவுல முருகர் இருப்பார். அம்மைக்கும் அப்பனுக்கும் நடுவில் முருகர் இருப்பார். ஏன்? ஏன்? கோவில்ல ஏன் வெள்ளை கலர் பெயிண்டும், சிகப்பு கலர் பெயிண்டும் ஏன் அடிக்கிறாங்க? வர்ணம் ஏன் பூசுறாங்க? புரியுதுங்களா? ஏன் பூசுறாங்க அப்படின்னா, பெண்ணுக்குரியது அந்த சிகப்பு நிற பெயிண்ட், அந்த கலர் வண்ணம். ஆணுக்குரியது வெள்ளை கலர். இது 2ம் இணைஞ்சாதான் அங்க உயிர் உற்பத்தி ஆகும். அங்க உயிர் உற்பத்தி ஆனாதான் அந்த உலகம் செழிக்கும். இல்லையா? அப்ப படைத்தல் தொழில் எங்க நடக்குது? சுவாமி எத காட்டுறார்? லிங்க ஸ்வரூபமா எத காட்டிக்கிட்டு இருக்கார்? அப்ப ஏன் முருகரை நடுவுல வச்சா? முருகப்பெருமான் அந்த வேலுடைய வடிவம் எது? அந்த ஸ்பெர்ம் வேலுடைய வடிவம் அது. பாத்தீங்களா? அந்த உயிர். அம்மையும் அப்பனும் இணைந்த உயிர் அது. அத காட்டத்தான் நடுவுல முருகப்பெருமான வச்சாங்க. சூட்சமமா வச்சாங்க. நம்ம தலைமுறைகள்ல நம் பெரியவங்க எல்லாமே எல்லாத்தையும் ஒரு சாங்கியம், ஒரு சம்பிரதாயம், ஒரு சடங்கு அப்படிதான் சொன்னாங்களே தவிர, நமக்கு இதுக்கான அர்த்தத்த நமக்கு சொல்லாததுனாலதான் இன்னைக்கு பல விஷயங்கள் நமக்கு தெரியாமயே போயிருச்சு. இதுதான் காரணம். இங்க இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். இ ஆ ஒரு சிலர்கிட்ட நாம கேட்டோம்னா, "ஏன் இந்த இடத்துல முருகர் வச்சாங்க?" அப்படின்னா, "அதெல்லாம் தெரியாதும்மா. ரொம்ப நாளா அப்படிதான் இருக்குது. எத்தனையோ வருஷமா அப்படிதான் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் வணங்கிக்கிட்டு இருக்காங்க. நாம வணங்குறோம்." ஆனா, அத நாம கேட்கிறதும் கிடையாது. இல்ல, இந்த இடத்துல இப்படி சாமி கும்பிடுறாங்க, நானும் கும்பிடுறேன். அப்படின்னு தான் கும்பிடுறோம். ஆனா நம்ம ஏன்னு அத கேட்டாதான், அது ஏன்னு இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியவே இல்ல. ஏதோ என் பாட்டி, தாத்தா கும்பிட்டாங்க, நானும் கும்பிடுறேன். ஆனா ஏன் அப்படி கும்பிட்டாங்க? அப்படின்றத நம்ம கேட்கறது இல்ல. நம்ம முன்னோர்களும் நமக்கு சொல்றது இல்ல. அதனாலதான் நம்முடைய சம்பிரதாயங்கள் அழிந்துகிட்டு போகுது. புரியுதா? அப்படி இருக்கும்போது, அழகான தியாகராஜர் எப்படி பூமிக்கு வந்தார்? 4000 வருஷம் ஆகுது. இந்த 4000 வருஷமா எப்படி அவர் பூமிக்கு வந்தார்? தில்லை தில்லையில நடனம் புரியறதுக்கு முன்னமே வந்துட்டாரா? நாவுக்கரசர் கேக்குறார். தில்லையில் நடனம் புரியும் முன்னமே வந்துட்டியாப்பா? இல்ல இந்த உலகத்த படைக்கணும்னு ஒரு ஆசை வந்துட்டதுல்ல உன் மனசுல. அப்போ நீ வந்தியா? அப்படின்னு கேக்குறார். அப்ப அந்த திருவாரூர் தியாகராஜர் எப்பதான் வந்தார்? அவர் எப்பதான் வந்தார்? அப்படின்றத பார்ப்போமா? திருச்சிற்றம்பலம். முதல்ல நம்ம தியாகராஜர மனசுக்குள்ள வச்சு வழிபட்டவர் மகாவிஷ்ணு. நம்முடைய மகாவிஷ்ணு இறைவன் தான். அவர்தான் தியாகராஜல மனசுக்குள்ள வச்சு நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தார். அந்த நெஞ்சுக்குள்ள வச்சு வழிபட்டுக்கிட்டு இருந்தார். கண்மூடி அப்படி அவர் தியானம் அது இல்லையா? அவர் தூங்குறதுன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். அவர் தூங்குறது இல்ல. அந்த தியானத்துல அவர் இருக்கார். யோக நிலையில அப்படி இருக்கும்போது, அந்த நிலையில அந்த மனசுக்குள்ள தியாகராஜருடைய அழகான அந்த வடிவத்தை வடிவமைச்சு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கார். அந்த மனசுக்குள்ள அந்த அத பார்க்கும்போது மூச்சு இப்படி இழுத்து விடுறார். ஆரூரா தியாகேசா, ஆரூரா தியாகேசா, ஆரூரா தியாகேசா அப்படின்னு அந்த மூச்சு இழுத்து இப்படி விடுறாராம். இழுக்கும்போது ஆரூரா, விடும்போது தியாகேசா
இழுக்கும்போது ஆரூரா, தியாகேசா அப்படி. அந்த மூச்சு இப்படி இழுத்து இழுத்து விடுறது அஜபம். அப்ப சுவாமியும் உள்ளுக்குள்ள என்ன பண்றார்? அமர்ந்து கொண்டே ஆடிக்கிட்டு இருக்கார். எம்பெருமான் தில்லையில் நின்றாடும் அழகன், இவர் அமர்ந்தாடும் அப்பர். ஒவ்வொரு பேருக்குமே ஒவ்வொரு பேர் இருக்குங்க. ஒவ்வொரு பேருக்கும் ஒரு ஒரு வரலாறு எம்பெருமானுக்கு. அப்ப அப்படி மகாவிஷ்ணு என்ன பண்றார்? அந்த மனசுக்குள்ள வச்சு அவரை வணங்கிக்கிட்டு இருக்கார். நீண்ட நாளா வணங்குறார். மனசுக்குள்ள வச்சு அப்படி சந்தோஷமா வணங்கிட்டு இருக்கார். ஒரு நாள் இந்திரன் போறார். இந்திரன் போறார். அவருக்கு பார்த்த உடனே அந்த ஆசை வந்துட்டுது. சுவாமி, இத்தனை நாள் நீங்க வச்சு வணங்கிட்டு இருந்தீங்க. அடியேனுக்கு கொடுத்த நானும் கொஞ்ச நாள் வச்சு வணங்குவனே அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டு வேண்டி வாங்கிக்கிட்டு போறார். அப்படி வாங்கும் பொழுது கூட மகாவிஷ்ணு நினைக்கிறார் மனசுக்குள்ள சரி சரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் என் மனசுக்குள்ள இருந்து நீ வெளியே போற இல்லையா? என் மனசுக்குள்ள இருந்து நீ வெளியே போறன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு நினைச்சு அழகா அப்படி தூக்கி கொடுத்தார். இத இந்திரன் என்ன பண்ணார்? அவருடைய இந்திரலோகத்துல தூக்கி கொண்டு போய் வச்சுக்கிட்டார். இந்திரன் என்ன பண்றார்? இந்திரலோகத்துல தூக்கி கொண்டு போய் வச்சுக்கிறார். வச்சு பூஜை பண்றார், சந்தோஷமா ஆடுறார், கூத்தாடுறார், ஆனந்தமா தாண்டவம் ஆடிட்டு பாக்குறார். இறைவா, எத்தனை அழகு, எத்தனை அழகு! உன்னை இப்படி கிள்ளி அப்படி முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. எத்தனை அழகு, எவ்வளவு அழகு, நீ எவ்வளவு அழகு அப்படின்னு வணங்கிக்கிட்டே இருக்கார். அப்படி வணங்கிக்கிட்டு இருக்கார். சுவாமிக்குன்னு தனி வாகனம், தனித்தேர். தேர்ல மட்டும்தான் எம்பெருமான் வருவார். எங்க பூலோகத்துக்கு வந்த பிறகு. ஆனா இந்திரலோகத்துல இருக்கும்போது ஐராவணம் அப்படின்ற அந்த யானையில தான் வருவார். நீங்க குழப்பிக்க வேண்டாம். இந்திரன் வர்றது ஐராவதம், வெள்ளை யானை. இவர் தியாகேசர், தியாகராஜ பெருமான், ராஜா. அவரு யாரு? ராஜா. 14 லோகத்திற்கும் அதிபதி. அப்படி வரணும்னா அப்படி எப்படி வருவார்? கம்பீரமா இல்ல வருவார்? அப்படி அந்த யானை எப்படி இருக்குமாம்? வெள்ளை யானையாக இருந்தாலும் 1000 தந்தங்கள் கொண்ட யானையாக இருக்குமா. அதுல அப்படி ஏறி கேட்டு உக்காந்துக்கிட்டு ரத துரக பதாதிகளோட சுவாமி அந்த இந்திர லோகத்தை அப்படி சுத்தி வருவாராம் பாருங்க. பார்க்க கண்கோடி வேண்டும். தேவர்கள்லாம் காத்து கிடப்பானா, இறைவன் இன்னைக்கு வருவாரே, இந்த திதியில வருவாரே, இந்த கிழமையில வருவாரே, இந்திரலோகத்தை சுத்தி பார்க்க வருவாரே, சுவாமி வருவாரே, சுவாமி வருவாரே அப்படின்னு அந்த தேவர்கள்லாம் அப்படி காத்துக்கிட்டு கிடப்பாங்களாம். அவர் அந்த 1000 தந்தம் கொண்ட ஐராவண யானை மேல அப்படி வர்றது. காவல் காத்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருப்பாங்களாம். எப்ப வருவார், எப்ப வருவார், எப்ப வருவார்னு காத்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இவர் ஏகபோகமாக தனக்கே உரிய ராஜ பவனத்தில் அழகா அப்படி ரத்ன சிங்காசத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்கார். ரத்தன சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கார். எங்க? இந்திர லோகத்துல. அப்படி இந்திர லோகத்துல உட்கார்ந்துகிட்டு சுவாமி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஆட்சி பண்ணும் பொழுது அந்த ஆட்சி காலத்துல என்ன ஆகுது? இந்திரனுக்கு ஒரு துயர்வு ஏற்படுது. அப்படின்னா பல அரக்கர்களால இந்திரன் பாதிக்கப்படுறான். அரக்கர்கள் எங்க அவனுடைய ஆட்சியை பிடிச்சுக்குவாங்களோ அப்படின்னு நினைச்சவன் உலகத்துல பூலோகத்தில் இருக்கிற முசுகுந்த சக்கரவர்த்தி. இது நம்ம தியாகராஜ லீலைகள்ல இந்த லீலைகள் இல்ல. இது முசுகுந்த புராணம். அதை எடுத்தோம்னா சுவாமி எப்படி வந்தார் அப்படின்றது நமக்கு அதுல போட்டிருக்கான். அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி என்ன பண்றார்? முசுகுந்தம் அப்படின்னா அந்த குரங்கு முகம் அப்படின்னு பேரு. முசுன்னா குரங்கு, முசுகுந்தம்னா குரங்கு முகம் கொண்ட அரசன் அப்படின்னு பேரு. அந்த முசுகுந்தர் ஏன் அங்க வந்தார் அப்படின்னா, அவர் எப்படி பூமிக்கு வந்தார்? அவருக்கு எப்படி தெரியும்? தியாகராஜர் அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்லாம் நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு கொஞ்சம் பார்க்கணும். ஒரு முறை ஒரு சிவராத்திரி நன்னாள்ல, சிவராத்திரி நன்னாள்ல ஒரு குரங்கு என்ன பண்ணுச்சா, ஒரு மரத்து மேல ஏறி போய் உட்கார்ந்துக்குச்சு. அதாவது இருட்டாய் போச்சு. மரம் எவ்வளவு உயரம் இருக்குன்னு தெரியல. கீழே இறங்கி போக முடியாது. விலங்குகளால பாதிப்பு ஏற்படும். சரி, நாம இந்த மரத்திலேயே உட்கார்ந்துகிட்டு இருப்போம் அப்படின்னு அந்த குரங்கு என்ன பண்ணுச்சா, தன்னை எறியாம
தூங்கிடுவோமே, தூங்கிட்டா விழுந்துருவோம், கை கால விட்டுடுவோம் அப்படின்னு என்ன பண்ணுச்சாம், ஒரு இலையா அப்படி பறிச்சு, பறிச்சு, பறிச்சு போட்டுக்கிட்டே இருந்துச்சாம் கீழ. அது உட்கார்ந்த மரம் வில்வ மரம். அது அந்த வில்வத்த போட்ட இடம் இறைவனுடைய லிங்க திருமேனி. அப்படி போட்ட உடனே அது விடியிற நேரத்துல, அந்த மகா சிவராத்திரி முடியிற நேரத்துல சுவாமி அந்த லிங்க திருமேனியில இருந்து வெளிப்படுறார். எத்தனையோ அர்ச்சனை, லட்ச அர்ச்சனை, கோடி அர்ச்சனை பண்ணிருக்குமா. ஏன்னா ஒரு இலை தழை இல்ல மரத்துல. எல்லாத்தையும் பறிச்சு, பறிச்சு, பறிச்சு போட்டுருச்சு. அப்ப அந்த நம்ம மலர் இல்லையே, மாலை இல்லையேன்னு நினைக்க வேண்டாம். இறைவனுக்கு சாத்துறதுக்கு. ஒரு வில்வம் இருந்தா போதும். 3 இதழ் கொண்ட ஒரு வில்வ இலை இருந்தா போதும். ஏக வில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு சுவாமி ஏத்துப்பார். ஏக வில்வம் சிவார்ப்பணம்னு சுவாமி மேல அப்படி வச்சா சந்தோஷமா ஏத்துக்குவார். அந்த பூஜையை அப்படி சந்தோஷமா ஏத்துக்குவார் சுவாமி. அப்ப அந்த வில்வத்தை அது போட 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 இறைவன் அகம் மகிழ்ந்து அந்த குரங்குக்கு காட்சி கொடுத்து சொல்றார், அடுத்த பிறவியில நீ ராஜராஜனாக வருவ, ராஜாவாக வருவ அப்படின்னு ஒரு வரத்தை கொடுக்குறார். அப்ப அந்த குரங்கு கேக்குது, சுவாமி எனக்கு மனித உரு வேண்டாம், மனித உரு இருந்தாலும் முகம் மட்டும் குரங்கு உருவமாவே கொடுங்க சுவாமி அப்படின்னு அந்த குரங்கு கேக்குது. ஏன் அப்படின்னு இறைவன் கேட்க, அதுக்கு இந்த குரங்கு சொல்லுது, இல்ல இல்ல சுவாமி, நான் உங்களை வணங்கிதான் இந்த வில்வத்தை உங்க மேல போட்டதுனாலதான், மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்களை வணங்கினதுனாலதான் எனக்கு இந்த பதவி கிடைச்சது, இந்த பெருமை கிடைச்சது, இந்த பேரு கிடைச்சது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும் சுவாமி அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு என்ன பண்ணுது, அந்த வரம் கேட்டு வாங்குது. அடுத்த பிறவியில அந்த குரங்கு தான் முசுகுந்த சக்கரவர்த்தியாக வந்து பிறக்குது. முசுகுந்த ராஜராஜனாக வந்து பிறக்குது சோழ நாட்டுல. அப்படி அந்த நாடு ஆண்டுகிட்டு இருக்கும்போது சோழ நாடுன்றது பெரிய பேரரசு. சோழ பேரரசுன்றது கடல் கடந்து கூட நம்ம இருந்திருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த சோழ பேரரசு கிட்ட யார் கேட்கிறா உதவி? இந்திரன் கேட்கிறார். இந்திரலோகத்துல அரக்குகள் ஆதிக்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, வருவாங்க. அவங்க சமர் செய்ய வரும்போது நீங்க எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி கிட்ட கேட்டு, அதாவது அவர்கிட்ட இருக்கிறவரே பெரியவர், தன்னோட அதாவது நம்ம கிட்ட இருக்கிற பொருள் நம்ம கிட்ட இருக்கும்போது அதோட மதிப்பு தெரியாது. நாம அந்த பொருளை கொடுத்துட்டோம், அந்த பொருள் யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, அந்த பொருள் தொலைஞ்சு போச்சு அப்படின்னாதான் அந்த பொருளுடைய மதிப்பு நமக்கு தெரியும். என்ன அழகான பொருள், நாம அதை விட்டுட்டோமே. அந்த பொருளை பத்தி இன்னும் 4 பேர் நமக்கு சொல்லுவான் பாருங்க, அப்ப இன்னும் நம்ம கஷ்டப்படுவோம். அந்த பொருளை நாம விட்டுட்டோமேன்னு நாம தவிப்போம். அதேதான் இங்கேயும் நடக்குது. பொக்கிஷத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்கான், அதை விட்டுட்டான். யாரு? இந்திரன் விட்டுட்டான். அப்ப என்ன பண்றான்? உலகத்துல போயிட்டு பூலோகத்துக்கு வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி கிட்ட உதவி கேட்கிறான். ஏன்னா அதுக்கும் நான் ஒண்ணு சொல்றேன், இறைவன் ஒண்ணு செய்யறார் அப்படின்னா காரணம் காரியத்தோட தான் செய்வார். ஏதோ ஒண்ணு இருக்கு. அவன் மனசுக்குள்ள, இந்திரனுடைய மனசுக்குள்ள சுவாமி புகுந்து, இல்ல நான் தான் இருக்கேனே, நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஏன் முசுகுந்தரை போய் அழைச்சுக்கிட்டு வரும்படி இறைவன் ஏன் கட்டளை? அதாவது மனசுக்குள்ள தோன்றது இறைவனுடைய கட்டளைன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப முசுகுந்தர் வந்தாரா, அந்த அரக்கர்கள் எல்லாம் அழிச்சாரு. அழிச்சிட்ட பிறகு ரொம்ப சந்தோஷம். பல நாள் போர் நடந்தது, அரக்கர்கள் எல்லாம் அழிஞ்சாங்க. ரொம்ப இந்திரனுக்கு சந்தோஷம், மறுபடியும் நம்ம பதவியை நம்ம தக்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறான். சந்தோஷத்துல எப்பவுமே வாக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த சந்தோஷத்துல அவன் வாக்கும் கொடுக்குறான். அந்த மகிழ்ச்சியில் திளைக்கும் போது வாக்கும் கொடுத்துடுறான். ஏன்னா நம்ம சந்தோஷத்துல ஒரு மாதிரி பேசிடுவோம், அடுத்த முறை போய் பின்னாடி போய் ஃபீல் பண்ணுவோம். என்ன மறுநாள் ஒரு கஷ்டம் வந்துச்சு, அன்னைக்கு நாம வேற அந்த வாக்கு கொடுத்துட்டோம், தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி கஷ்டப்படுவோம். அதனால சந்தோஷத்துல என்னைக்குமே முழுசா வாக்கு கொடுக்க கூடாது அடியேன்னு சொல்ல பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்றான் இந்திரன்? என்ன பண்றாரு? அந்த கேக்குறாரு, உனக்கு என்ன வேணும் கேளு. அப்ப முசுகுந்த சக்கரவர்த்தி சொல்றாரு, எனக்கு என்ன வேணும்? இறைவனுடைய திருவருள் நான் நல்லா இருக்கேன், எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நீங்க ஏதாச்சும் ஒண்ணு கேட்கணும், உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு யாரு சொல்றா? இந்திரன் வாக்கு கொடுக்குறார். அப்ப இந்திரன் வாக்கு கொடுக்கும் போது அதற்கு முன்னால், அதாவது அவருக்கு தோன்றது, சுவாமி அங்க அழகா இருக்காரு, நம்ம சுவாமியை வாங்கி எடுத்துக்கிட்டு போயிட்டோம்னா, நம்ம அவர்கிட்ட பரிசா பெற்று சுவாமியை வாங்கிட்டு போயிட்டோம்னா பூலோகத்துல வச்சு வழிபடலாமே இறைவா
அப்படின்னு நம்ம வழிபடலாமே, இறைவனை வழிபடலாமேன்னு ஒரு எண்ணம் மனசுக்குள்ள தோணுது. அதாவது எண்ணங்கள் தோன்றது கூட இறைவனுடைய செயல்தான். இல்லையா? நான் தான் அப்படின்றது இல்ல. அவன் நினைக்கணும். நான் உன்கிட்ட வர அப்படின்னு அவன் நினைச்சா நம்ம மனசுக்குள்ள அந்த நினைப்பு வரும். அந்த நினைப்பு நம்ம மனசுக்குள்ள வரும். அது போலத்தான் என்ன ஆகுது? என்ன ஆகுது? சரி, அப்போ இந்திரனுக்கு மனசு இல்ல. இது திருமால் வழிபட்ட இறைவனாச்சே. திருமால் வழிபட்ட தியாகராஜராச்சே. இவரை நாம எப்படி குடுத்துடுறது அப்படின்னு பண்ணவர் என்ன பண்ணார்? 7 சரி நீங்க நாளைக்கு நான் தரேன். இன்னைக்கு நீங்க போய் ஓய்வெடுங்க. நாளைக்கு நீங்க பூலோகம் போகலாம். நாளைக்கு நான் உங்களுக்கு தரேன்னு வாக்கும் குடுத்துட்டார். என்ன பண்ணார்? 7 சிற்பங்கள் இதே போல பண்றார். எது போல? மனசுக்குள்ள இருந்த மகாவிஷ்ணுடைய தியாகராஜர் உருவத்தை அந்த உருவம் ஒண்ணு. அதை தவிர்த்து 6 சிற்பங்கள் இவர் பண்றார். 6 வடிவங்களை இவர் அமைக்கிறார். தியாகராஜர் போலவே 6 வடிவங்கள் அமைக்கிறார். மொத்தம் சேர்த்து 7 உருவம் ஆகுது. இல்லையா? அந்த உருவம் ஆகுது. மறுநாள் விடியுது. மறுநாள் விடிஞ்ச மாத்திரத்துல யார் வர்றா? முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து பாக்குறார். வந்து பார்த்த மாத்திரத்துல 7 இருக்கு. என்னடா இது? நேத்து பார்த்தோம் ஒரே சிலைதான் இருந்துச்சு, ஒரே இறைவன் தான் இருந்தார். இன்னைக்கு 7 இருக்கே அப்படின்னு யோசிக்கிறார். அதை பார்த்த மாத்திரத்துல அப்படி யோசிக்கிறார். என்ன பண்றது அப்படின்னு அப்படி நின்னு ஒரு முறை ஒரு நிமிஷம் அப்படி குழம்புறார். அப்படி நின்னு அப்படி பாக்குறார் என்ன பண்றது. அப்ப இந்திரன் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அந்த இடத்துல ஒரு பரீட்சை வைக்கிறார் இந்திரன். உனக்கு இதுல இந்த சிலைகள்ல எந்த சிலை வேணுமோ எடுத்துக்கிட்டு போ அப்படின்றார். அப்ப இவரு திரும்பியும் ஒரு கேள்வி கேட்கல. இல்ல நான் நேத்து பார்க்கும்போது ஒரு சிலை தானே இருந்துச்சு அப்படின்னு இவர் கேட்கல. சரி நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே இவர் நேரா போய் இறைவன் கிட்ட அப்படி நிக்கிறார். அந்த 7 சிலைகளும் முன்னாடி அப்படி மண்டிட்டு நிக்கிறார். முசுகுந்த சக்கரவர்த்தி, இறைவா அச்சு பிசராம ஒரு 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 கண்ணுடைய முடிகள் கூட எதுவுமே ஒரு நகங்கள் முதற்கொண்டு எல்லாமே அச்சசல் ஒரே மாதிரி இருக்கு சிலைகள். 7 திருவுருவங்களும் ஒரே அச்சு வார்த்தையில போதுல இருக்கு. இறைவா நான் எப்படி உங்களை நான் கண்டுபிடிப்பேன் அப்படி நினைச்சு இறைவன் முன்னாடி அப்படி கண்மூடி நிக்கிறார். சுவாமி உங்களை அழகா கொண்டுட்டு போயிட்டு அதாவது நான்னு கூட அவர் சொல்ல, உங்களை அழகா கொண்டு போய் அடியே பூலோகத்துல வைக்கணும், மக்கள் எல்லாம் வழிபடணும்னு ஆசைப்படுறேன் இறைவா அப்படின்னு கண்மூடி சுவாமி முன்னாடி நிக்கிறார். அப்ப சுவாமி மனசுக்குள்ள உணர்த்துறார். ஒரு சுகந்தமான மனம் என்னிடத்திலிருந்து வரும். அதுதான் என் திருவுருவ சிலை அப்படின்னு சுவாமி மனசுக்குள்ள அவருக்கு உணர்த்துறார். அவர் நேரா போய் அந்த சிலைக்குள்ள அப்படி முன்னாடி நின்ன உடனே அந்த சிலையுடைய அந்த சுவாமியுடைய சாந்து, அந்த சாந்துக்கு கூட ஒரு பெயருங்க அவருக்கு. அந்த ஒரு சாந்துடைய மனம் அவர் மேல இருந்து வர ஒரு கம 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 கமன்ற மனம் அந்த 6 சிலைகள்ல இல்ல. இந்த ஒரு சிலையில மட்டும்தான். மகாவிஷ்ணு தன் நெஞ்சத்தில் வைத்து வழிபட்டவர். அவர்கிட்ட மட்டும்தான் அந்த கமகமன்ற அந்த சுகந்தமான மனம் வருது. இவர்தான் என் தியாகராஜர்னு அப்படியே காலில் விழுந்து விடுறார். இறைவன் முன்னாடி அந்த திருவுர சிலை முன்னாடி சாஷ்டாங்கமா விழுறார். ஆரூரா தியாகேசா, ஆரூர் அப்ப வரல, தியாகேசா தியாகேசான்னு அப்படி விழுந்து வணங்குறார். இறைவா சிவசிவான்னு விழுந்து வணங்குறார். அப்படி இறைவன் முன்னாடி விழுந்து வணங்கிடனே இந்திரனுக்கு கஷ்டமா போச்சு. அப்பா கண்டுபிடிச்சிட்டாரே, எப்படியோ இவர் அதை புடிச்சிட்டு இருக்காரு, எப்படியோ இதை அவரை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சவர் என்ன பண்ணார்? சரி எடுத்துக்கிட்டு போக போற, நான் உனக்கு கொடுத்துட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன், உனக்கு அந்த பரிசு நீ கேட்ட பரிசு உனக்கு கிடைக்கும், எடுத்துக்கிட்டு போற, அதுக்கு இந்த 6 சிலைகளையும் கொண்டு போயிரு, எடுத்துக்கிட்டு பூலோகத்துல போய் பிரதிஷ்டை பண்ணி இறைவனை வழிபாடு செய் அப்படின்னு மற்ற 6 சிலைகளோடு சேர்ந்து இறைவனுடைய திருவுருவத்தையும் மற்ற திருவுருவங்களையும் சேர்த்து 7 சிலைகளாக பாருங்க எவ்வளவு பெரிய பொக்கிஷம் நம்ம பூலோகத்துக்கு வருது. விடங்கப் பெருமான், வீதி விடங்கர். அது என்ன விடங்கர்? விடங்கம்னா ஒளியால் செதுக்கப்படாத திருவுருவம் அப்படின்னு பேர். ஒளிபடாத உருவம்னு பேர். எப்பேற்பட்ட சிலையாக இருந்தாலும் ஒளிபடும். இவர் ஒளிபடா திருமேனி. இந்த 6 சிலைகளுமே
6 சிலைகள் முதற்கொண்டு இறைவன் நெஞ்சில் வைத்து திருமால் நெஞ்சில் வைத்து வழிபட்ட திருவுருவ சிலை முதற்கொண்டு 7 விடங்க மூர்த்தங்களுமே உளிபடா திருமேனி அப்படியே அள்ளிக்கிட்டு வர்றார். அப்படி வாரி அணைச்சுக்கிட்டு நெஞ்சோட வாரி அணைச்சுக்கிட்டு வர்றார். எங்கிருந்து? விடங்கா வீதி விடங்கா விடங்கப் பெருமானே விடங்கப் பெருமானேன்னு அப்படி வந்துடுறார். எங்க? பூலோகத்துக்கு வர்றார். அப்படி பூலோகத்துக்கு வந்தவர் என்னென்ன பண்றார்? அந்த சுவாமிகளை எங்கெங்கெல்லாம் பிரதிஷ்டை பண்றாரு. அப்ப நம்ம முதல்ல தலைமையிடமாக இருக்கணும் அப்படின்னு என்ன பண்றார்? திருவாரூர்ல வைக்கிறார். முதல்ல வைக்கிறார் திருவாரூர்ல. 2வது திருநள்ளாறுல வைக்கிறார். 3வது நாகப்பட்டினத்தில் ஒரு பிரதிஷ்டை பண்றார். 4வது திருவுருவ சிலை திருக்காரவாயில் அப்படின்ற ஊர்ல பிரதிஷ்டை பண்றார். 5வது திருக்குவளை அப்படின்ற ஊர்ல பிரதிஷ்டை பண்றார். 6வது திருவாய்மூர் அப்படின்ற ஊர்ல பிரதிஷ்டை பண்றார். 7வது வேதாரண்யம் அப்படின்ற ஊர்ல பிரதிஷ்டை பண்றார். இந்த 7ம் சேர்ந்தது சப்த விடங்க தலங்கள். இந்த 7ஐயும் ஒன்று சேர பாத்துருங்க. இறைவனுடைய திருமேனி அப்படி தேவலோகத்திலிருந்து வந்த திருமேனி இல்லையா? அப்படி ஒண்ணு சேர அப்படி பாத்துடணும். அவன் ஒண்ணு சேர வழிபட்டுறணும். ஆசை மனசுக்குள்ளதான் ஆசைக்கு பஞ்சமா? நம்ம விண்ணப்பம் வச்சுக்கணும். அப்பா உன்னை ஒண்ணு சேர வந்து பாக்கணும்பா. இந்த உலகத்துல நீ அருள் புரிஞ்ச ஒவ்வொரு தலத்திற்கும் வந்து உன்னை பாக்கணும்பா அப்படின்னு நாம விண்ணப்பம் வச்சுக்கணும் இறைவன் கிட்ட. அது மட்டும்தான் நம்மால முடியும். அவன் அருள் இருந்தாலும் நாம போய் அவனை வணங்கவும் முடியும் இல்லையா? ஆனா நமக்கு ஒரு உரிமை உண்டு. என்ன? உன்னை பார்க்கணுன்ற ஆசை எனக்கு உண்டு. அந்த ஆசை நான் படுவேன். அந்த ஆசை எனக்கு உண்டு. நீ என்னை வர வைக்கணும்னு நினைக்கிறியோ வேணான்னு நினைக்கிறியோ அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா உன்னை வணங்கணும், உன் திருத்தலத்துல வந்து பார்க்கணும், உன் திருவாரூர்ல வந்து பார்க்கணும், மதுரையில வந்து சொக்கநாதான்னு கூப்பிடணும் அப்படின்ற ஆசை என்னுடையது. நீ எப்ப வர வச்சுக்கணும்னு நினைக்கிறியோ வர வச்சு அப்படின்ற விண்ணப்பத்தை நம்ம சுவாமி கிட்ட வைக்கணும். அப்போ அழகா வச்சு பிரதிஷ்டை பண்ண போறார் சுவாமி. அப்படி இறங்கி வர போறார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி திருவாரூரே அப்படி விழா கோலமா பூண்டுருது. முதல்லயே முசுகுந்த சக்கரவர்த்தி என்ன பண்றார்? இறைவன் வரப்போறார் அப்படின்றது சொல்றார். இந்த 6 அதாவது ஆள் விட்டு அனுப்புவோம்ல, அது போல வர்றாங்க. முதல்ல வந்து ஏற்பாடாகுது. அப்படியே ஜகஜோதியா இருக்கு திருவாரூரே. திருவாரூர் எப்படி இருக்கு? ஜகஜோதியா இருக்கு. ரத்தனங்களையும் முத்துக்களையும் வாரிக்கிட்டு அந்த காவிரி நதி பார்த்தா தண்ணீர் ஓடுற மாதிரி தெரியலையா? அந்த தண்ணீர் ஓடுற மாதிரி தெரியல. இருக்கிற வேகத்தை விட இன்னும் கொஞ்சம் வேகமா வரலாம். யாரு? காவிரி தாய். ஏன் அவ்வளவு வேகமா இன்னைக்கு மட்டும் ஏன் இந்த காவிரி நதி ஏன் இவ்வளவு வேகமா ஓடுது அப்படின்னு பார்த்தா தொலைவா இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியுதா? ரத்னங்களையும் முத்துக்களையும் அப்படி வாரிக்கிட்டு ஓடுதான் காவிரி. நாம போய் ஒரு வலை போட்டா நம்ம அந்த வலை முழுக்க ரத்னமும் முத்துமும் வந்து சேர்ந்துரும். நவரத்னங்கள் வந்து சேர்ந்துரும். அது போல அது மாதிரி மினு தக தகன்னு ஓடுறா. ஏன்னா அதிசயம் நடக்க போகுது இன்னைக்கு. முக்கிய திருநாள். எம்பெருமான் வரப்போகிறார். சுவாமி வர்றாருன்னா சும்மாவா அப்படின்னு சந்தோஷம். அந்த நதி அப்படி அவ்வளவு வேகமா அப்படி ஓடுறா. யாரு? காவிரி தாய். அப்போ அப்படி அவ வேகமா போறா. அந்த திருவாரூர் எப்படி எங்க சுவாமி போக போறார்? எங்க சுவாமி போக போறார்? அந்த தேவர்கள்லாம் வணங்கின தேவர்கள்லாம் சுவாமி எங்க போக போறார் அப்படின்னு தேடுறாங்க. ஓ இந்த ஊர் தானா? திருபுரமா? ஸ்ரீபுரமா? திருவாரூரா? தேவர்கள் வைக்கிற பேர் பாருங்க. அந்த திருவாரூர்பா? ஸ்ரீபுரமா? திரிபுரமா? அந்த ஊருக்கு போறாரா சுவாமி? நாமளும் போகணும். தேவர்கள்லாம் கிளம்பி வர்றாங்க. நாரதர் வந்துட்டார். கைலாசமே இங்க வந்துருச்சு நினைச்சுக்கோங்க. இது கையிலையான்னு கேட்டவங்க உண்டு. இது ஆரூரா கேட்டவங்க. காசியை பார்த்து ஆரூரான்னு சொல்ல மாட்டாங்க. கையிலைய பார்த்து ஆரூர் தான். இது திருவாரூர்னு சொன்னது கிடையாது. ஆனா திருவாரூரை பார்த்து இது கையிலையா? அவ்வளவு பெரிய கஷேத்திரமா? இறைவனே கையிலையிலிருந்து இங்க வந்துட்டாரா அப்படின்ற அளவுக்கு மக்கள் கூட்டம் இருக்குது. மக்களோடு சேர்த்து முனிவர்கள்லாம் வராங்க. நாரதர், காசிபர், அகஸ்தியர், வசிஷ்டர்
எல்லாரும் வராங்க. ஏன்னா இறைவன் யாரு? வான்மீகநாதனாக முதல்ல புற்றிடம் கொண்ட பெருமானாக சுயம்புவாக வர்றார். ஐயாரப்பர் பாத்தீங்கன்னா ஐயிர மீன் போல இருப்பாராம். ஐயிர மீன் குட்டி குட்டின்னு இருக்குமா, அது போல ஐயிர மீன் அப்படி ஒட்டு மொத்தமா அப்படி மணலை சேர்த்து வச்சு பார்த்தா அதுதான் ஐயாரப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு கவசம் போட்டிருப்பாங்க. ஐயாரப்பருக்கு நம்ம சாதாரண நாள்ல பார்க்க முடியாது. அது கவசத்தை நீக்கிற ஒரு நாள்கள் வரும். மார்கழி மாதங்கள்ல வரும்னு நினைக்கிறேன். அந்த நாள்ல அந்த கவசத்தை நீக்கி அந்த திருவுருவத்தை காட்டுவாங்க. லிங்க திருமேனி. அதுபோல காஞ்சிபுரத்திலயும் பாத்தீங்கன்னா பிருத்திவிதான், மணல் லிங்கம் தான். ராமேஸ்வரத்துல அதே மாதிரிதான் திருவாரூர்லயும் இறைவன் புற்றிடம் கொண்ட பெருமான். புற்றிடம் கொண்ட பெருமான் வான்மீகநாதர். அவருக்கு பேர் என்ன? புற்றிடம் கொண்ட பெருமான், வான்மீகநாதர், தியாகராஜர் அப்படின்னு பெயர்கள் உண்டு. அம்பாளுக்கு அல்லியம் பூங்கோதை, கமலாம்பிகை, நீலோத்பலாம்பாள். என்ன அழகான பெயர்! 2 அம்பிகை உண்டு இறைவனுக்கு. பல தலங்கள்ல ஒரே சக்திகள் இருக்கிறதும் உண்டு. சில பல தலங்கள்ல 2 சக்திகள் இருக்கிறதும் உண்டு. ஏன்னா அந்த தலத்துடைய மகிமை வைத்து, அந்த தலத்தினுடைய பெருமை வைத்து 2 சக்திகளையும் இறைவன் தன் அகத்தே வைத்திருப்பார். புரியுதுங்களா? அப்ப இங்க அருள் கொடுக்கிற அம்பாள் 2 பேர். சக்தி ஒண்ணுதான், பார்வதி தேவி தான். அவளிருந்து பிரிஞ்சவங்க இவங்க 2 பேர். 2மே அம்பாள் தான். நீலோத்பலாம்பாள், கமலாம்பிகை. 2மே மெல்லிய மலர் கொண்ட அந்த இதழ் தாமரை தான். அந்த இதழ் எவ்வளவு மெல்லியதா இருக்குமோ அந்த அளவு அவங்களுடைய மனசு மெல்லியது அப்படின்னு இதுல காட்டுறாங்க. மக்கள் போயிட்டு ஒரு குறை அம்மான்னு போய் நின்னா என்னடான்னு அப்படி நிப்பாங்களாம் முன்னாடி. இதோ நான் அப்பா கிட்ட போய் பேசுறேன்டா, உன்னை பத்தி நான் சொல்றேன்டா அப்படின்னு அவங்க அங்க நிப்பாங்களாம் 2 பேரும். அதனாலதான் அம்மா திருவாரூர்ல பாத்தீங்கன்னா கால் மேல அப்படி கால் போட்டு உட்கார்ந்துருப்பா. எந்த திருக்கோலத்திலையும், அதாவது எந்த ஊர்லயும் இந்த மாதிரி கிடையாது. புரியுதுங்களா? எந்த ஊர்லயும் இந்த மாதிரி ஒரு கோலம் கிடையாது. அம்பாளுக்கு சிறப்பு இது. அம்பாள் கால் மேல் அப்படி கால் போட்டு உட்கார்ந்துருப்பா. ஏன் அப்படின்னா உடனே அப்படி எடுத்து வச்சு ஓடிடணும். என் பக்தன் கூப்பிட்டான்னா அம்மான்னு நின்னா, என் குழந்தை அம்மான்னு கூப்பிட்டு நான் அப்படி ஓடணும் அப்படின்றதுக்காக அப்படி அப்படி உக்காந்துருப்பா. இன்னொரு காரணம் என்ன சொல்லப்படுது? தியாகராஜர் இல்லையா? அப்படி இருக்கும்போது தன்னுடைய சரிபாதி அம்பாளுக்கு கொடுத்தாரு அப்படின்னா அந்த அம்பாள் எப்படி இருக்கணும்? கம்பீரமா இருக்கணும். அதுக்காகவும் சொல்லப்படுது. புரியுதுங்களா? அதுக்காகவும் அந்த மூர்த்தங்கள், அந்த சிலை அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ யார் யாரெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கா? இந்த ரத்னங்களை முத்துக்கள் எல்லாம் வாரிக்கிட்டு திருவாரூர்ல அப்படி தெளிச்சு வைக்கிறாங்களாம். ரத்னக்குடம். அவ இறைவன் திடீர்னு அங்க வரப்போறார். இந்த நேரத்துல குறிச்ச நேரத்துல குறித்த நாழிகையில அப்படி இறங்கி நிக்க போறாருன்னா அதற்கான பூரண கும்ப கலசத்தோட தேவர்கள்லாம் நிக்கிறாங்க. தயாரா நின்னுகிட்டு இருக்காங்க இல்லையா? தேவர்கள்லாம் நின்னுகிட்டு இருக்காங்க. எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் நின்னுகிட்டு இருக்காங்க. சுவாமி எப்ப வருவார்? அப்ப மக்கள்லாம் எப்படி நிக்கிறாங்களாம்? திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்னு சொல்வார் சுந்தரர். எப்படி நிக்கிறாங்களா? ஏன் அப்படின்னா திருவாரூர்ல பிறந்த ஒவ்வொருவருமே பூதகணங்கள். ஒவ்வொரு வகுப்புலயும் நம்ம பாத்துக்கிட்டே வர போறோம் இதை பத்தி. பூதகணங்கள். அப்ப அவங்க எல்லாம் எப்படி நிக்கிறாங்க? ஆரூரா, தியாகேசா, எப்படிப்பா நீ வருவ? நீ எப்படி உட்காருவ? உன் அழகு எப்படி இருக்கும்? நீ எப்படி வந்திருப்ப? ஒருவேளை நீ சிதம்பரத்துல முன்னமே தோன்றி இருந்தீன்னா, அவர் சிதம்பரத்துல முதல்ல வந்துட்டு இருந்தாருன்னா அந்த உருவ வச்சு நினைச்சுக்குவாங்க. திருப்பாதத்தை தூக்கி ஆடுவியா? அப்படி அழகா உட்கார்ந்த சோமாஸ்கந்தர் உடைய அந்த ரூபத்துல உட்காருவியா? நீ எப்படி வருவ? அப்படின்னு பல யோசனைகள் வருதா மனசுல. சிலர் அப்படியே அந்த வீதியே சுவாமி வரணும்னு அழகுபடுத்துறாங்க. வண்ண கோலங்கள் போடுறாங்க. சுவாமிக்கு அப்படி அவரு டக்குன்னு அப்படி இறங்கி அப்படி நடந்து வந்தாருன்னா அந்த பாதத்துல அந்த பூ கூட, அதுல இருக்கிற காம்பு கூட போய் குத்திக்குமே அப்படின்னு அந்த காம்பில்லாத இதழ், அந்த காம்பில்லாம அதை பிச்சு போடுறாங்களாம். அழகழகா வண்ண கோலங்கள். புரியுதுங்களா? வாசனையா இருக்கணும், திருவாரூர் வீதிகள் வாசனையா இருக்கணும் அப்படின்னு சந்தனத்தை அரைச்சு அந்த சந்தனத்தை கரைச்சு வீதிகள் எல்லாம் தெளிக்கிறாங்க. இறைவன் எந்த நேரத்திலயும் வருவார். தயார் நிலையில இருக்காரு சுவாமி. முசுகுந்த சக்கரவர்த்தி சுவாமியை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்காரு. எந்த க்ஷணத்திலையும் அப்படி சுவாமி நின்னுடலாம். அப்ப நாம எல்லாரும் தயாரா இருக்கணும் அப்படின்னு அந்த சந்தன குழம்பெல்லாம் தெளிச்சு அந்த வீதிகளையே அப்படி அழகா பண்ணிருக்காங்க. இந்த ரம்பை, திலோத்தமை,
அந்த தேவ மாதர்கள் எல்லாம் சொல்றோம் பாருங்க, அந்த தேவ மாதர்கள் எல்லாம் கூட திருவாரூர் வீதியில வந்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சுவாமி வரும்போது நம்ம வரவேற்கணுமே. எப்பேற்பட்ட பெருமான் வர்றார், மும்மூர்த்திகளுமே வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. இறைவன் வரணுமே, மும்மூர்த்திகளுமே அப்படி நிக்கிறாங்களாம். சுவாமி வரணுமே அப்படின்னு வந்து நிக்கிறாங்களாம். மும்மூர்த்திகள்ல இருமூர்த்திகளுக்கு தெரியாது. இது சுவாமி அங்கதான் போயிருக்காரு அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது. அதற்கப்புறம் தான் அவங்களுடைய இது வரப்போகுது. அப்ப இவங்க எல்லாம் நிக்கிறாங்க. தேவர்கள்லாம் 33 தேவர்கள், இந்திராதிகள், கிருஷ்ணர்கள் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. சுவாமி வரப்போறார், சுவாமி வரப்போறார் அப்படின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்த அந்த புண்ணிய தருணம், அந்த நேரம், அழகான நேரம், பொன்னான நேரம். சுவாமி கருணாமூர்த்தி. அவன் ஏன் தியாகேசன் தியாகேசன் நீ ஏன் சொல்றோம்? எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவார். நமக்காக இறைவன் எல்லாத்தையும் கொடுப்பார். அந்த அன்பன் மட்டும் நாம கொடுத்தா போதும். அவர் வரப்போறார். ஏன் தியாகேசர்னு சொல்றோம்? அந்த எங்க இந்திரலோகத்தை விட்டு அங்க அவ்வளோ சொகுசா வாழ்ந்தார் இல்லையா? ஆஹ் திருமாலுடைய மார்பில் மட்டும் என்ன குறையா என் சுவாமிக்கு? அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தவர். அவர் ராஜ போகமா அப்படி வாழ்ந்தவர். அந்த பதவியை விட்டுட்டு அந்த இந்திரலோகத்தை துறந்துட்டு மேல் லோகத்தை துறந்துட்டு இங்க பூமிக்கு வந்து நமக்காக சுவாமி இறங்கி வரார். என் குழந்தைங்களை நான் பார்க்கணும், அவங்களுக்கு அருள் புரியணும்னு சுவாமி அந்த பூலோகத்துக்கு இறங்கி வரும்போது அப்ப அவர் வரப்போறாருன்னா அவங்க எப்படி இருக்கணும்? காத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். சுவாமி இறைவா வான் நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தருணம் வரப்போகுது, அந்த நல்ல நேரம் இதோ வந்துருச்சு, அந்த நேரம் இதோ வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த நகருடைய நடுவில் எப்படி அந்த விஸ்வகர்மா அந்த நகரத்தை அமைத்தானோ அதே போல் அந்த கோவில் அமைத்தாரோ. இந்த இடத்துலதான் கமலாலயம், இங்கதான் சுவாமிக்கு ரத்ன தேர் நிக்கணும், இங்கதான் சுவாமிக்கு ராஜசிம்மாசனம் அமைக்கணும், இந்த இடத்துலதான் இவர் இருக்கணும், இங்கதான் இதை பண்ணணும்னு எப்படி அந்த கோவில் அழகழகா அழகழகா கட்டினானோ, ஆயிரங்கால் மண்டபம் முதற்கொண்டு எதெல்லாம் எப்படி பிரதிஷ்டை பண்ணானோ அதெல்லாம் அழகழகா அழகழகா அப்படியே இருக்க, இறைவன் எல்லாரும் கை மேல் நோக்கி இறைவா தன் சிரசின் மேல் நோக்கி கை கூப்பி இரு கை கூப்பி இறைவா 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 ஆரூரா தியாகேசா எப்ப வருவப்பா அப்படின்னு வான் நோக்கி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் வருது, அந்த தருணம் வருது. முனிவர்கள், மனுஷர்கள், தேவர்கள் எல்லாரும் தன் கைய மேல தூக்கி இருகை கூப்பி அந்த தியாகராஜாவை ராஜா இறைவா தியாகேசா தியாகேசா தியாகேசான்னு அப்படி அழைச்சுக்கிட்டே வருவாங்க. அந்த புண்ணியம் எனும் பரம்பொருள் அந்த நகரத்தினுடைய நடுவில் இருக்கிற அந்த கோவிலுக்கு சூரிய பிரகாசத்தோடு சுவாமி எப்படி வர்றார்? அப்படி சூரிய பிரகாசத்தோட வர்றாராம். யாருக்குமே அப்படி கண்கள்ல புலப்படவே மாட்டேன்றார் சுவாமி. அந்த தருணம், அந்த லக்னம் குரு சந்திர யோகம் சேர்ந்த லக்னத்துல சுவாமி வந்தாராம். அதாவது ஒரு வசந்த நாள்கள்ல, இந்த வசந்த நாள்லதான் சுவாமிக்கு தேர் எடுப்பாங்க. நம்ம குருவருள் ஆன்மீகம் பண்ண, நாம அடியார்கள் பண்ண புண்ணியம், குருவருள் ஆன்மீக மையம் பண்ண புண்ணியம், நாம எல்லாரும் சேர்ந்து இறைவான்னு கூப்பிட்ட புண்ணியம், இதே வசந்த காலத்துல இதே பங்குனி மாதத்துல இவருடைய அவருடைய திருவிளையாடலை பத்தி நாம பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் எல்லாரும் கை கூப்பி நிக்கிறாங்க. தியாகேசா தியாகேசான்னு கூப்பிட்டாங்க, நிக்கிறாங்க. அதே பங்குனி ஆயில்ய நட்சத்திரம் இருந்து அவர் அந்த தேர்ல எழுந்தருளி பண்றார். அதே மாசத்துல நமக்கு வந்து இங்க காட்சி கொடுக்குறார். சுவாமி எந்த நேரத்துல வர்றார்? பௌர்ணமி திதி. அந்த பௌர்ணமி திதியில குரு சந்திர யோகம் கூடிய லக்னத்துல சுவாமி அப்படி இறங்கி வந்து நிக்கிறார். அப்படி நிக்கும் போது பௌர்ணமி தானே, இன்னைக்கு நிலவே கம்மியா தெரியுதுன்னு மக்கள் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. கோடி சந்திர அப்படி பிரகாசம் தெரியுது சுவாமியோடைய முகத்துல, சூரிய கோடி பிரகாசம் தெரியுது. கண் கூசுது மக்களுக்கு. ஆரூரா ஆரூரா ஆரூரான்னு அப்படி கையெடுத்து கும்பிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்கும் போது இறைவனுடைய அழகான அந்த முகம் தெரியுது. அந்த முகம் காட்டி கொடுக்குது. இறைவா இறைவா ஆரூரா 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 தியாகேசா தியாகேசான்னு அந்த முகம் அழகா சுவாமியுடைய முகம் தெரியுது. அவர் அழகா வந்து அந்த இடத்துல பிரதிஷ்ட அவரே அப்படியே முசுகுந்த சக்கரவர்த்தி எடுத்துட்டு வர அந்த நன்னாள்ல நல்ல சுபதினத்துல நல்ல லக்னத்துல சுவாமி அங்க பிரதிஷ்டை பண்ணி அமர்த்துறாங்க. அந்த பிரதிஷ்டை பண்ணி அமர்த்தின நேரம் அப்படி கையெடுத்து கும்பிடுறாங்க. சுவாமி இறைவா அப்படின்னு சூரிய சந்திர ஸ்வரூபியே பரமமூர்த்தியே மகத்பதே இறைவா இரண்ய கசபா பூபதியே ஆதிமூர்த்தியே பரமஸ்வரூபினியே அக்னிஸ்வரூபியே
பக்த பிரியா, பகவத பிரியான்னு அப்படி கையெடுத்து கும்பிடுறாங்க. ஆரூரா, உனக்கு எத்தனை திருநாமங்கள், எத்தனை எத்தனை திருநாமங்கள். அந்த நாமங்கள்லாம் சொல்ல என் ஆயுள் போதுமா இறைவா அப்படின்னு அழறாங்களாம் மக்கள்லாம். அப்படி கூப்பிட்டு அங்க நிக்கிறாங்க, மக்கள் நின்னுகிட்டு இருக்காங்க. அவர் உட்கார்ந்த தேர் அப்படி சுவாமிக்கு அந்த ராஜ சிங்காசனம் அவர் ராஜா இல்லையா, உலகத்தை அந்த அழகான வெண்கொற்ற கொடியின் கீழ் ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா வச்சே அவருக்கு முன்னாடி ரெண்டு பட்டயம் மாதிரி தெரியும். அது வாள், வீர வாள். அந்த வாளுக்கு ஆயுத பூஜை காலங்கள்ல தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆயுத பூஜைக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணுவாங்க. மறுபடியும் அந்த வாள் எடுத்து அதுல வச்சிருவாங்க. பெரிய பட்டை மாதிரி ரெண்டு இருக்கும் சுவாமி முன்னாடி. அவர் உள்ள அந்த பட்டை அந்த முன்னாடி அந்த சிங்காசனத்துல சுவாமி அப்படி கம்பீரமா அமர்ந்துகிட்டு இருப்பார். அவர் உள்ள நின்னுகிட்டு தான் இருக்காரா, உட்கார்ந்துகிட்டு தான் இருக்காரா. அவருடைய திருமேனி ரகசியம், ரகசியம் முழுமையுமே ரகசியம். அவருக்கு சாத்தப்படுற மலர் கூட வாசனையான மலர்கள். அவருக்கு சாத்தப்படுற சாந்து கூட மன்மத சாந்து. கம 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 கமன்னு அந்த யாருங்க எந்த திருமூர்த்தங்களுக்கும் அந்த சாந்து கிடையாது. தியாகராஜருக்கு மட்டும்தான் அந்த சாந்து. அவருக்கு மட்டும்தான். அவரு மட்டும் ஸ்பெஷல். என்னைக்குமே தியாகேசர் ஸ்பெஷல். அவருக்கு மட்டும்தான் அது. அவர் அவர் திருமேனியில் இருக்கிற உடையாக இருக்கட்டும், அவர் அவர் திருமேனியில் படுகின்ற மலர்களாக இருக்கட்டும், ரத்ன சிங்காசனம் இப்ப போனாலும் நம்ம அப்படி பார்க்கலாம். சுவாமி கம்பீரமா இருப்பார். தங்க சிம்மாசனம் அப்படி ரத்ன சிம்மாசனத்துல அப்படி உட்கார்ந்துட்டு இருப்பார். நவரத்னம் பதிச்சதும் 8 சிங்கங்கள் அந்த சிம்மாசனத்தை தாங்கி இருக்கும். பார்க்கலாம். அப்படி சுவாமி கம்பீரமா உட்கார்ந்து ஆட்சி பண்ற ராஜா இல்லையா, அப்படி ஆட்சி பண்ணுவார். அவருக்கு மாலை மட்டுமே செங்கழுநீர் மாலை. தனியா அந்த கோவிலே இருக்கணும். அந்த மலர்களே பறிச்சு அந்த அந்த கோவில் பக்கம் தெரிஞ்சு போச்சு. இந்த திருவாரூர் தான் நினைக்கிறேன். நாம இது கிட்ட வந்துட்டோம். திருவாரூர் கிட்ட போயிட்டோம்னு ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த வாசனை, அந்த செங்கழுநீர் மாலையுடைய வாசனை திருவாரூர் எல்லை தாண்டி போகுமா. கமகமன்னு அந்த வர்ற அந்த வாசனை, அந்த சாந்து எல்லாமே இறைவனுக்கு சிறப்பு தாங்க. எல்லாமே அவருக்கு சிறப்பு. அப்படி அவரு சிறப்பா இருக்கும்போது அவருக்கு எத்தனை எத்தனை திருநாமங்கள், எத்தனை எத்தனை திருநாமங்கள். அப்படி இறைவன் பிரதிஷ்டை ஆயிட்டார். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஊர்லயும் அந்த 6, அதாவது இறைவனை இவரை திருவாரூர்ல பிரதிஷ்டை பண்ணார். மற்ற 6 ஊர்களையும் அவரை பிரதிஷ்டை பண்ணிட்டார். யாரு? முசுகுந்த சக்கரவர்த்தி பிரதிஷ்டை பண்ணாரா. அந்த இடத்துல அவருக்கு என்னென்ன பெயர்? தலைமை இடமான திருவாரூர்ல வீதி விடங்கர் அப்படின்னு அவருக்கு அந்த திருமேனிக்கு பெயர். திருநள்ளாறுல நாகவிடங்கர் அப்படின்னு பெயர். நாகப்பட்டினத்துல சுந்தர விடங்கர் அப்படின்னு பெயர். திருக்காரவாயில ஆதி விடங்கர் அப்படின்னு பேரு. திருக்குவளையில அவனி விடங்கர் அப்படின்னு பேரு. வேதாரண்யத்துல புவனி விடங்கர் அப்படின்னு பேரு. இந்த ஒவ்வொரு திருத்தலத்திலுமே இறைவன் ஒவ்வொரு திருநர்த்தனம் புரியுறார். எப்படி தில்லையில ஆனந்த தாண்டவம், பஞ்ச சபைகள்ல இறைவன் கால் தூக்கி ஆடுறது பஞ்ச சபைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சப்த விடங்க தலங்கள்ல இறைவன் எழுந்தருளி அங்க ஆடுற அந்த நர்த்தனங்களுக்கு பெயர் என்ன? விடங்கர் அப்படின்ற அந்த நாமம் அந்த விடங்கர் அப்படின்ற நாமம் ஒளியால் செதுக்கப்படாதது இல்லையா? ஒளியால் செதுக்கப்படாத திருமேனி அப்படின்றதுனால விடங்கர். அப்ப அந்த இடத்துல அவர் ஆடுற அந்த நர்த்தனத்துக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டா, ஆரூர் பெருமான் எப்படி ஆடுவார்? இறைவனுடைய, அதாவது மகாவிஷ்ணுடைய மனசுக்குள்ள இருந்தார் இல்லையா? அப்ப மூச்சு இழுத்து இப்படி விடுற மாதிரி, அப்படி ஆரூரா தியாகேசா அப்படின்னு மூச்சு இழுத்து விடுற மாதிரி அந்த அஜபம், அதத்தான் திருவாரூர்ல அவர் ஆடுறார். மேலும் கீழுமாக ஆடுவார். இப்படி எல்லாம் ஆட மாட்டார். அந்த பக்கவாட்டுல ஆட மாட்டார். மேலும் கீழுமாக ஆடுவார் இல்லையா? அந்த மேலும் கீழுமாக அப்படி ஆடுவார். அந்த ஆட்டத்திற்கு பெயரு, அந்த நடனத்திற்கு பெயர், அந்த இயக்கத்திற்கு பெயர் அஜபா நடனம் அப்படின்னு பெயர். திருநள்ளாத்துல பித்தன் போல ஆடுவாராம். ஏற்கனவே திருநள்ளாத்துல நாம திருநள்ளாவே நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா சனி பகவான் அங்க இருக்கார். ஆனா நம்ம சனி பகவானை விட்டு, இறைவனை விட்டுட்டு சனி பகவானை தான் நாம போய் வணங்குவோம். அங்க சுவாமி இருக்கார், அவரை வணங்க மாட்டோம் இல்லையா? சனி பகவானை போய் நம்ம டேட்ல இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு வருவோம். அங்க போனா
அந்த சனி பகவான் அவர்னால வந்த அந்த கஷ்டங்களை தீர்க்க அங்க இருக்கிற இறைவனை போய் வணங்கணும், அவருக்கு அர்ச்சனை பண்ணணும். போய் அப்புறமா போய் சனி பகவானை வணங்கிட்டு வெளியே வாங்க, அது தவறு கிடையாது. அப்ப அந்த சனி பகவான் ஒரு மனிதனுக்கு பிடித்தா எவ்வளவு துன்பம் இருக்கும், அந்த மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்றதுனால சுவாமி அங்க பித்தன் போல ஆடுறார். எப்படி பித்தன் போல அவர் ஆடுறார், பித்தன் போல அவர் ஆடுறார். அவரை நோக்கி போனவங்களுடைய கஷ்டத்தை அவர் எடுத்துக்கிட்டு அவர் ஆடுறார். ஒவ்வொரு தலங்கள்லுமே ஒவ்வொரு அந்த சப்த விடங்க தலங்கள்லுமே ஒவ்வொரு நடனம் சுவாமி, அந்த ஒவ்வொரு நடனத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு குறிப்புகள் இருக்கு. அப்ப நாகப்பட்டினம், மூன்றாவது நாகப்பட்டினம் கடல் அலைகள். அந்த நாகப்பட்டினத்துல கடல் அலைகள் எப்படி எழுதோ அது போல ஆடுவாராம். கடல் அலைகள் ஒரு அலை வந்து வேகமா சீறி வரும், ஒரு அலை வந்து அந்த உள்ளுக்குள்ளவே வரும் பாத்துக்கோங்க. அந்த அலைகள் எப்படி ஆடுதோ அது போல ஆடுவாராம். தரங்க நடனம். திருநள்ளாத்துல என்ன ஆடுறார்? உன்மத்த நடனம். அது இதுல வரும், அன்னை பத்துல. உன்மத்தன் அன்னே என்னும் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். உன்மத்தன் அப்படின்னா பைத்தியம். அப்பா நான் உன்மத்தனா இருக்கணும், உன்னுடைய உன்மத்தனா இருக்கும். இந்த பக்கம் வடநாட்டுல எல்லாம் ஒரு சிறப்பு உண்டு. இறைவனை வணங்க போனாங்கன்னா ஊமத்தங்காய் அப்படின்னு பார்த்திருப்பீங்க, முள்ளு முள்ளா இருக்கும். அந்த காயை சிவபெருமானுக்கு படைப்பாங்க. இங்க சுவாமி மேல வச்சு பூஜை பண்ணுவாங்க. அவருடைய திருமேனியில சிரசு மேல அந்த லிங்க திருமேனியில வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் அந்த காய் சாப்பிட்டா நமக்கு பைத்தியம் பிடிக்கும். அந்த ஊமத்தங்காய் அந்த காய் சாப்பிட்டா நமக்கு பைத்தியம் பிடிக்குமா, முள்ளு முள்ளா இருக்கும். அந்த அந்த பைத்தியம் நமக்கு எப்படி பிடிக்கணும்? அந்த காய் சாப்பிட்டா எனக்கு பைத்தியம் பிடிக்கிறத விட இதை சாப்பிடாமயே எனக்கு உண்மையில பைத்தியமா ஆகணும் அப்படின்றதுக்காக நாம் அந்த காயை அந்த இறைவனுக்கு படைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த உன்மத்த நடனம் எங்க ஆடுறார்? திருநள்ளாறுல ஆடுறார். நாகப்பட்டினத்துல கடல் அலைகள் எழுவது போல தரங்க நடனம் ஆடுறார். திருக்காரவாயில கோழி போல. அந்தந்த ஊருக்கு போனீங்கன்னா அந்தந்த இடத்துலயும் சிறப்புகள் உண்டு. ஏன் சுவாமி இந்த இடத்துல இப்படி ஆடுறார்? அந்த கோழி போல ஆடுவாராம். குக்குட நடனம். திருக்காரவாயில குக்குட நடனம். திருக்குவளையில இந்த வண்டு போய் மலர்கிட்ட, மலர் வந்து ஆடும், அந்த வண்டு போய் தேன் எடுக்க அவ்வளவு கஷ்டப்படும் இல்லையா? அந்த மலர் காத்துல ஆடும், தேன் எடுக்க வண்டு கஷ்டப்படும். அந்த மாதிரி ஆடுவாராம். பிருங்க நடனமா. அந்த நடனத்துக்கு பேரு பிருங்க நடனம். திருவாய்மூர்ல தாமரை மலர் அசைறது போல ஆடுவாராம். தாமரை மலர் அசைஞ்சிருக்கா? தண்ணி மேல இருக்கும், வேகமா காத்தடிச்சாதான் தாமரை மலர் அசையும். ஏன்னா சாதாரணமா பூமி மேல இருந்து ஒரு மலர் வந்ததுன்னா காத்து லேசா அடிச்சா கூட அந்த செடி அசையும், மலர் அசையும். ஆனா குளத்துக்குள்ள இருக்கிற தாமரை எப்படி அசையும்? அது அப்படியேதான் நிக்கும் இல்லையா? வேகமா ஒருவேளை காத்தடிச்சா அந்த தாமரை மலர் கொஞ்சம் அப்படி அசைஞ்சு கொடுக்கும், பெரிய தாமரை மலரா இருந்தா. மொட்டா இருந்தா கூட, ஏன்னா அது வந்து கொஞ்சம் கனம் அதிகம் இல்லையா? அப்படி அது விரிஞ்சு கொடுக்கும் போது, விரிஞ்சு கொடுத்து அது மேல காத்து பட்டுச்சுன்னா, அந்த தாமரை விரிஞ்சிருச்சுன்னா அது மேல காத்து படுமா, அது பட்ட உடனே அந்த இதழ் அப்படி விரியுமா பாருங்க, அப்படி ஆடுமா பாருங்க. அது போல திருவாய்மூர்ல ஆடுவாராம். அந்த நடனத்திற்கு பெயர் கமல நடனம் பெயர். வேதாரண்யத்துல அன்னப்பறவை அடி எடுத்து வைக்கிறது போல இருக்குமா. வேதாரண்யத்துக்கு போனா அங்க சுவாமி, நாம இந்த இதுல நம்ம அன்னப்பறவையை பார்த்தது இல்ல. அப்படி உங்களுக்கு அன்னப்பறவை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சுன்னா வேதாரண்யத்துக்கு போங்க. அம்சபாத நடனம், அதாவது அந்த அன்னப்பட்சி, அந்த அன்னப்பறவை எப்படி பொறுமையா அப்படி நடக்குமோ அது போல இறைவன் அங்க நடந்து அப்படி போவார். அந்த நடனத்துக்கு பெயர் அம்சபாத நடனம் அப்படின்னு இந்த 7 தலங்கள்ல ஆடின தாண்டவத்திற்கு சப்த விடங்க தாண்டவம் அப்படின்னு பேரு. பாருங்க, சொல்ல 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 கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாம அவரை சொல்ல 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 கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவருக்கு பூஜை பண்ண போறாங்க. முதல் பூஜை வெயில் படா திருமேனி. சுவாமி வெயில் பட்டதில்ல. அப்ப நீங்க கேட்கலாம், தேர் பகல்ல தானே வருது. சுவாமி இரவே விடியற்கால பொழுதுலே தேருக்கு போயிடுவார். இருட்டின பிறகுதான் தேர்ல இருந்து வெளியே எடுப்பாங்க. ஏன்னா
சூரிய பகவானே, என்ன இது? நாம தானே இந்த பிரபஞ்சத்துக்கு நாம தானே இப்போ ஒரு சூரியன் இருக்கோம். இது என்ன உலகத்துல தனியா ஏதோ ஒரு சூரியன் இருக்குதே அப்படின்னு சூரியனே கண்ண மூடிக்குவாராம். இறைவனுடைய திருமேனி அப்படி. இறைவனுடைய திருமேனி, திருவாரூர் தியாகராஜருடைய திருமேனி மேல சூரியனுடைய ஒளி பட்டதே கிடையாது. ஒளிபடா திருமேனி. ஒளிபடா திருமேனியும், ஒளிபடா திருமேனியும் திருவாரூர் தியாகராஜர். இதிலே பாருங்க எத்தனை எத்தனை ரகசியங்கள், எத்தனை எத்தனை தத்துவங்கள், எத்தனை எத்தனை ரகசியங்கள் இருக்கு அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் அப்படி திருவாரூர் தேர் போகுது. அப்ப சுவாமி அழகா அலங்காரம் பண்ணிட்டாங்க. சுவாமி வந்துட்டார். அந்த பங்குனி மாசம் வசந்த காலத்துலதான், வசந்த காலம்னா திருவாரூர் தான் அப்படின்னு நினைச்சுக்கணும். அப்ப இறைவனை அந்த பங்குனி ஆயிலத்துல தூக்கிட்டு அழகா அப்படி மக்கள் மேல அப்படி மிதந்துகிட்டு வந்து அந்த ஆழி தேர்ல போய் உட்கார்ந்தார். மறுநாள் விடியுது. விடிஞ்ச பொழுதுல யார் பாக்குறா? பிரம்மனும் நான்முகனும் திருமாலும் தேடுறாங்க. அதாவது வான்லோகத்துல எங்கேயுமே காணோம். மேலோகத்துல எங்கேயுமே காணோம். மக்களும் காணும், தேவர்கள் இல்ல, யாருமே இல்ல, பூதகணங்கள் இல்ல, யாருமே இல்ல அப்படின்ற பட்சத்துல ஓடி வராங்க 2 பேருமே. அப்படி ஓடி வரும்போது இதுதான் கைலாயமா, இதுதான் கைலாயமா, இதுதான் திருவாரூர் கைலாயமா அப்படின்னு தேடுறவங்க அப்படி இறங்கி அப்படி நிக்கும் போது தேர் ஒரு 20-30 அடி அப்படி முன்னாடி போயிட்டான். தேர் எப்படி போயிட்டு 20-30 அடி அப்படி முன்னாடி போயிட்டது. அப்படி போயிட்டு அந்த தேர் முன்னாடி போற தேர் முன்னாடி அவங்க 4 கரங்கள் இருக்கும். யாருக்கு? திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் 4 கரங்கள் உண்டு. அதில் 2 கரங்களை தூக்கி கொண்டு சங்கு சக்கரம் தாங்கிறதுக்காக 2 கரங்கள் விட்டுட்டு மீதி இருக்கிற இந்த 2 கரங்களை கைமேல் தூக்கி கொண்டு ஆரூரா ஆரூரா தியாகேசா, விஷ்ணு சொல்றார் ஆரூரா, பிரம்மன் சொல்றார் தியாகேசா, ஆரூரா தியாகேசான்னு ஓடுறாங்களாம். அந்த ஓடின காட்சிய நாவுக்கரச பெருமான் தன்னுடைய பாடல்ல சொல்றார். ஆரூர் திருத்தாண்டகத்துல சொல்றார். நீ நீரூரும் செஞ்சடையாய் நெற்றி கண்ணாய் நிலா திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி ஓரீரும் மொழியாமே ஒற்றி தெங்கும் உலகமெல்லாம் திரி தந்து நின்னை காண்பார் தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று. அதாவது தேர் ஓடிருச்சு, உலகெல்லாம் தேடி காணோம். அந்த தேர் ஊடுற அந்த நெடுவீதி வெறுமனே இருக்கு. ஏன்னா தேர் முன்னாடி போயிட்டது, பின்னாடி யாருமே இல்ல. அந்த வீதிகளை பற்றிக்கிட்டாங்களாம். அந்த கரங்கள்ல பற்றிக்கிட்டு என்ன சொல்றான்? திருமாலும் நான்முகனும் தேர்ந்துங்கானா ஆரூரா 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 என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானையே. அமரர்கள்னா யாரு? அமரர்கள்னா திருமாலும், அமரர்கள்னா தேவர்கள். அவங்க எல்லாம் தேடுறாங்க. அவங்க எல்லாம் தேடி இங்க வந்துட்டாங்க. பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் தெரியல. அப்படி அவங்க வந்தவங்க கைகளை மேல தூக்கிக்கிட்டு அந்த தேர் போன வீதியை பற்றிக்கிட்டு இறைவா ஆரூரா தியாகேசா ஆரூரா தியாகேசான்னு முதல்ல அழைச்சவங்க அவங்கதான். இன்னைக்கு வரைக்குமே அவருக்கு நாமா கூட தனிதான். அங்க போய் அரஹரா மகதேவா சிவசிவான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அங்க போனா இந்த வார்த்தை தான் வரும். ஆரூரா தியாகேசா ஆரூரா ஐயாரான்னு தான் வரும். அந்த வார்த்தைகள் தான் வரும். அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு சிறப்பு. சுவாமி அவ்வளவு சிறப்பு. அவருடைய திருநாமங்கள் மட்டுமே எத்தனை எத்தனை திருநாமங்கள். ஒவ்வொரு பேருக்குமே ஒவ்வொரு அழகுங்க. சொல்லி 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 மாலல்லங்க. அவருடைய சொல்லி சொல்லி அவருடைய அழகு மாலல. அதற்கு என்னென்ன பேர் அப்படின்னா ஆரூரர், தியாகேசர், எம்பெருமான், வீதி விடங்கர், செங்கழுநீர் அடிகள், செவ்வந்தி தோடழகர், கம்பிக்காதழகர், இருந்தாடும் அழகர், கமலேசர், மான்மது சாந்தழகர், ஒட்டு தியாகேசர், ஆடரவ திண்கிணிக்கால் அழகர், தேவரவர் கண்ட பெருமான், தியாக வினோதகர், கருணாகர தொண்டைமான், செம்பொன் தியாகர், தியாக சிந்தாமணி, தேவ சிந்தாமணி, பிச்சி அழகர், அடிக்கு 1000 பொன் வழங்கியவர், ரத்ன சிம்ஹாசனாதிபதி, அசைந்தாடும் அப்பர், திருத்துறை கோலத்தர், திருவந்தி காப்பழகர், முன்னிலும் பின்னழகர், செங்கல் நீர் தொடை அழகர், ஆடித்தேர் வித்தகர், அடியார்க்கு இடுக்கண் தராத அம்மான்,
போங்க மூச்சு வாங்குது. எத்தனை திருநாமங்கள், எத்தனை எத்தனை திருநாமங்கள். அப்படி அந்த ஆழித்தேர்ல வர்றதுக்கு முன்னாடி சுவாமி அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு அந்த கோவிலுக்கு முன்னாடி போய் மக்கள் எல்லாம் நிக்கிறாங்களாம். பூதகணங்களாக இருந்த மக்கள் எல்லாம் அப்படி போய் நிக்கிறாங்களாம். சுவாமி அந்த கர்ப்ப கிரகத்துல இருந்து அப்படி வெளியே தூக்கிட்டு வரும்போது உள்ளுக்குள்ள இருந்து அப்படி வெளியே அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. அப்படி அழைச்சிக்கிட்டு வரும்போது அப்படி முன்னதான் அவரை பார்த்துட்டு அந்த அழகுல சொக்கி போய் அப்படி நின்னுகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா அந்த திரு உருவத்தை அப்படி திரும்பி வெளியே கொண்டு போறாங்க. அப்படி திரும்பின உடனே அப்பா நீ முன்னதான் அழகா இருக்கன்னு பார்த்தா பின்னையுமே அழகா இருக்கியே அப்படின்னு முன்னிலும் பின் அழகர் அப்படின்னு ஒரு பேரு. இப்பயும் நாம சுவாமி அப்படி பின் அழகை எப்படி ரசிச்சு பாக்குறது அப்படின்னா திருவாரூர்ல அந்த சோழ வாத்தியம் இறைவனுக்குனே தனி வாத்தியம். திருவாரூருக்குன்ற வாத்தியங்கள் கூட தனிதான். அந்த 5 வாத்தியங்கள் கொண்ட ஒரு இடம் இருக்கும். அந்த சோழ வாத்தியம் அதுக்கு பேரு. அந்த இடத்துல இருந்த சுவாமியை பார்த்தோம்னா அப்படி திரும்பின அந்த பின்னழகையும் ரசிக்கலாமா. அவருடைய பின்னழகையும் நம்மால ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்றார். இவரை எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு சிறப்பு. அப்படி அவருடைய அந்த அழகான வடிவம் வந்தது, திருவாரூர் வந்தது. அப்புறம் அந்த திருவாரூர் என்னன்னா என்ன சிறப்பு சுவாமி அந்த அடுத்த லீலையில சொல்றார். 4வது திருலீலையில திருவாரூர்னா என்னதான் சிறப்பு அப்படின்னு கேட்டவங்களுக்கு சுவாமி சொல்றார். சிவபெருமானே சொல்றார். திருவாரூர்ல தியாகராஜ பெருமானே வாய்மொழிந்து சொல்றார். திருவாரூர்னா என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா திருமால் மனம் விட்டு பிரிஞ்சார். ஆனா மனசார அவர் கொடுக்கல இந்திரனுக்கு இல்லையா. அப்படின்னும் போது அந்த திருவாரூர் கோவிலே இந்திரன் அதாவது சுவாமி இவரு மகாவிஷ்ணு போலதான் இருக்குமா. அந்த மகாவிஷ்ணு தலை போலதான் ஒரு பாகம், அவருடைய மார்பு போலதான் சுவாமியுடைய கருவறை. மகாவிஷ்ணு அவரை பார்த்த மாதிரிதான் அந்த கோவிலும் இருக்குமா. திருவாரூர் கோவிலும் மகாவிஷ்ணுவை பார்த்த மாதிரிதான் இருக்கும். இறைவன் எப்படி அவர் நெஞ்சுக்குள்ள அந்த அஜபா நடனத்தை ஆடினாரோ அதே போலதான் திருவாரூர்ல அந்த தலம், அந்த தலத்தில் நெஞ்சுக்குள்ளேயே நெஞ்சுக்குள்ள அஜபா நடனமா ஆடிக்கிட்டு இருக்கார். இப்பயுமே அஜபா நடனம் ஆடுறது மகாவிஷ்ணுடைய நெஞ்சுக்குள்ள மனசுக்குள்ள அப்படின்ற கோவில் இல்லையா. அடுத்து அவர் பல கஷேத்திரங்கள் சொல்றார். 24 கஷேத்திரத்தையுமே சிறந்தது. அதாவது கைலாசத்துக்கு கையில என்ன வழிபடுறவங்களுக்கு அன்ன கிடைக்கும். வழிபடுறவங்களுக்கு தண்ணி கேதாரத்துல போய் வழிபட்டாலும், காசியில் போய் வழிபட்டாலும், மாகாள கஷேத்திரத்தில் வழிபட்டாலும், விந்திய மலையில் வழிபட்டாலும், அருணகிரியில் வழிபட்டாலும், விருதாச்சலத்தில் வழிபட்டாலும், கோபர்வதத்தில் வழிபட்டாலும், காஞ்சி கஷேத்திரத்தில் வழிபட்டாலும், காளஹஸ்தி கஷேத்திரத்தில் வழிபட்டாலும், ஜம்புகேஸ்வர கஷேத்திரம், பஞ்சகந்த கஷேத்திரம், அர்ஜுன கஷேத்திரம், கும்பேஸ்வர லிங்க கஷேத்திரம், சிதம்பரம், தில்லை எனும் கஷேத்திரம், வேதாரண்ய கஷேத்திரம், விஷ்ணுபுரம், சுந்தர கஷேத்திரம் அதாவது சுந்தரபுரம் எனும் நாம மதுரை அந்த கஷேத்திரம் அப்படின்னு பல கஷேத்திரங்கள் சொல்றார் சுவாமி. ஸ்வயம்பு கஷேத்திரம், அப்புறம் பீமேஸ்வர கஷேத்திரம். இந்த இப்படி சொன்ன 23 கஷேத்திரங்கள்ல இதையும் தாண்டி அதாவது இந்த கஷேத்திரத்துல வழிபடுறவங்களுக்கு இதுதான் பலன்னு நான் சொல்லுவேன். ஆனா திருவாரூர் கஷேத்திரத்துல வழிபடுறவங்களுக்கு இன்ன பலன்னு இறைவனாலேயே சொல்ல முடியாதான். 364 லிங்கங்கள் கொண்ட திருவாரூர் தலம். ஒரு நாள் ஒரு லிங்கத்தை போய் தரிசனம் பண்ணாவே நம்ம பாவ விமோச்சனம்னு சொல்லுவாங்க. அப்ப 364 நாம போய் ஒரு லிங்கத்தை தரிசனம் பண்றோம் திருவாரூர்ல. அப்ப இவ்வளவு பலனையும் தன்னகத்தே வைத்துக் கொண்டிருந்தது திருவாரூர். இறைவனே வாய்மொழிந்து சொல்றார். இறைவன் சொல்றார். இந்த புண்ணிய கஷேத்திரத்துடைய மகிமை என்னாலுமே சொல்ல முடியாது. இந்த தியாகராஜருடைய கஷேத்திர மகிமையை உரைப்பவர்களும் கேட்பவர்களும் வெண்கொற்ற குடைகீழ் பூமியை ஆழ்வார்கள். எந்த துன்பத்தையுமே அடைய மாட்டார்கள். நமது பதமே அடைவார்கள். யாக பலன், தான பலன், தீர்த்தங்களில் நீராடின பலன், லிங்கத்தை தரிசனம் செய்த பலன், தீவினையை ஒழித்து ஒரு ராஜா போல் வாழ்வார்கள் அப்படின்னு ஒரு ராஜ மரியாதையோட வாழ்வாங்க
எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், எந்த ஒரு துன்பம் வந்தாலும், "ஆரூரா, தியாகேசான்னு அவன வணங்க, வணங்க, வணங்க அந்த துன்பங்கள் அதாவது வெயில் பட்ட அந்த பனி போல் விலகி இன்பமே கிடைக்கும்." அப்படின்றது திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய அந்த வாக்கு. சிவாய நம திருச்சிற்றம்பலம். அவருடைய லீலைகளை இன்னைக்கு கேட்ட எல்லாருக்கும் தியாகராஜ பெருமானுடைய அருள் பரிபூரணமா கிடைக்கணும் அப்படின்னு அவருடைய திருப்பாதங்கள்ல வணங்கி வேண்டி வழிபட்டுகிறேன். சிவாய நம திருச்சிற்றம்பலம். பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டில் சுற்றி வரும் சூழ்வினைகள் வீழ்த்த வேண்டில் சொல்லுகேன் கேள் நெஞ்சே துஞ்சா வண்ணம் சொல்லுகேன் கேள் நெஞ்சே துஞ்சா வண்ணம் உற்றவரும் ஒரு துணையும் நீயே என்னும் உனையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்னும் புற்றரவ கச்சாத்த புனிதா என்றும் பொழிலாரூரா என்று போற்றானில்லே பொழிலாரூரா என்று போற்றானில்லே. ஆரூரா தியாகேசா. சிவாய நம திருச்சிற்றம்பலம்.